சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மல்லாக்கோட்டை கல்குவாரியில் நிகழ்ந்த விபத்தில் பாறைக்கடியில் சிக்கியிருந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 30 பேர் கொண்ட மீட்புப் படை வீரர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து விரைகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமணமூர்த்தி. ரமணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே இருக்கிற மல்லாக்கோட்டையில மேகவர்மன் என்பவருக்கு சொந்தமான மேகா ப்ளூ மெட்டல்ஸ் இயங்கி வருது. கருங்கல் குவாரியான இந்த குவாரியில இன்னைக்கு காலையில வேலை பார்க்கிறதுக்காக குவாரிக்குள்ள 6 நபர்கள் உள்ள இறங்கியிருக்காங்க. அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நேற்று கனமழை பெய்ததின் காரணமாகவும் மண்ணு பிடிப்பில்லாம இருந்த காரணமாகவும் பாறைகள் உருண்டு விழுந்துருச்சு அவங்க மேல. இந்த 6 நபர்கள் மேல விழுந்ததுல 3 நபர்களை மீட்டு மதுரை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வச்சதுல தீவிர சிகிச்சை பலன் இல்லாம 2 பேர் இறந்து போயிடுறாங்க. மீதம் மாட்டிக்கிட்ட 3 நபர்களை பணி சிங்கமுனரி தீயணைப்பு துறையை சேர்ந்த பணியாளர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு 2 நபர்களை மீட்டு எடுத்துட்டாங்க. இறந்த நிலையில மீட்டு எடுத்துட்டாங்க. ஒரு நபர் ஹிட்டாச்சி இயந்திரம் ஓட்டிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த இயந்திரத்துக்கு மேலேயே பாறை குவியில் விழுந்ததன் காரணமா அவர் அந்த ஹிட்டாச்சி இயந்திரத்திலே இறந்து பாறைகளுக்கு நடுவுல கிடக்கிறதாக சொல்லப்படுது. வட மாநிலத்தை சேர்ந்த அர்ஜித் என்றவர் அந்த ஓட்டுநராக இருந்ததாக தகவல் கூறப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமணமூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.